إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதிப்பிற்குரிய பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களே, மார்க்க அறிஞர் பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நல்ல தலைப்பின் கீழ் சில விஷயங்களை கேட்பதற்காக இந்த இடத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய நம்முடைய தலைப்பு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அன்பானவர்களே, ஒரு அடியான் அவனுடைய உண்மையான மகிழ்ச்சி தன்னை படைத்து தனது தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கின்ற அந்த ரப்புக்கு நன்றி உள்ளவனாக இருப்பதில் தான் இருக்கிறது. நம்முடைய உண்மையான மகிழ்ச்சி எதில் இருக்கிறது? ரப்புக்கு நன்றி செலுத்துவதில் இருக்கிறது. ஈமான் அதுவும் ஒரு ஷுக்ர், தொழுகை அதுவும் ஒரு ஷுக்ர், நோன்பு அதுவும் ஒரு ஷுக்ர், ஜகாத், சதகா, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீஹ், ஒவ்வொரு திக்ர், இவை ஒவ்வொன்றும் ஷுக்ருன் லில்லாஹி தஆலா, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துதல், அந்த ரப்புக்கு நன்றி செலுத்துதல். இந்த நன்றி செலுத்துதல் என்ற இந்த வார்த்தை இருக்கிறது, இது ஒரு பெரிய விசாலமான வார்த்தை. இது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு குணம். இது இந்த நன்றி செலுத்துதல் என்ற இந்த குணம் மிகப்பெரிய ஒரு உள்ளத்தை உடைய, உள்ளத்தில் ஒரு பணிவு, ரப்பை அறிதல், படைத்த ரப்பை அறிதல். இது யாருடைய உள்ளத்தில் இருக்குமோ அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குணம் இது. அல்லாஹு தஆலா நபிமார்களை எப்படி சொல்கிறான்? ذُرِّيَّةَ مَنْ حَمَلْنَا مَعَ نُوحٍ إِنَّهُ كَانَ عَبْدًا شَكُورًا. அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும்போது, நூஹ் நன்றி உள்ள ஒரு அடியாராக இருந்தார். எப்படி சொல்கிறார்? நபி நூஹ் நன்றி உள்ள ஒரு அடியாராக இருந்தார். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹு தஆலா இப்படி ஒரு புகழ்ச்சியை தனது நபி நூஹுக்கு வழங்கினானே, அவரிடத்தில் என்ன தன்மை இருந்ததென்றால், அவருக்கு அன்றைய தினம் கிடைப்பதே ஒரு கவள உணவுதான். அதை சாப்பிட்டு விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார். அவருக்கு கிடைத்த ஒரு மிடர் தண்ணீரை குடித்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார். கிடைத்ததை கொண்டு போதுமாக்கி கொண்டு அதற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துதல். விளங்குதுங்களா? இன்று நாம் என்ன வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அளவுகோலுக்கு நாம் கேட்டதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்தால் தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம் என்று வைத்திருக்கிறோம். ये हमारी जहालत है. இது நம்முடைய முட்டாள்தனம். அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு பொருந்தி கொண்டு அதற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
குன் கனிஅன் குன் கனிஅன் தகுன் அஷ்கரன் நாஸ். நீ போதுமாக்கிக் கொள், அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு நிறைவடைந்து விடு. அல்லாஹ் உனக்கு எதை கொடுத்தானோ, உனக்கு மனைவி எந்த மனைவியை கொடுத்தானோ, எந்த செல்வத்தை கொடுத்தானோ, எந்த பிள்ளையை கொடுத்தானோ, எந்த வீட்டில் உன்னை வாழ வைத்திருக்கிறானோ, உனக்கு என்ன வியாபாரத்தை என்ன தொழிலை கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு நிறைவடை. இங்கதான் நமக்கும் நமது முன்னோர்களுக்கும் இடையில பிரச்சனை. நாம் என்ன செய்கிறோம்? எப்போதுமே அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நிறைவடைகின்ற தன்மையற்றவர்களாக இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று நம்மிடத்தில் இல்லாததை அதிகம் ஆசைப்படுபவர்களாக இருக்கின்றோம். இருப்பதை கொண்டு நிறைவடைந்து ரப்புக்கு சுக்ர் செய்யக்கூடிய தன்மையற்றவர்களாக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குன் கனிஅன் நாஸ், மக்களில் அதிகம் திருப்தி உடையவனாக, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு திருப்தி பெற்றவனாக நீ இரு. தகுன் அஷ்கரன் நாஸ், மக்களில் அதிகம் நன்றி உள்ளவனாக நீ இருக்கலாம். ஒரு சம்பவம் ஒண்ணு, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல ஒருத்தர் வர்றார். அவர் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறார். கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, நெருக்கமா வந்துருங்க, பின்னாடி வரவங்களுக்கு இடம் வேணும். இப்ப நம்ம பொதுவா அப்படித்தானே, எப்படி அல்லாஹு தஆலா லட்சோப லட்ச நன்மைகளை நமக்கு செய்திருப்பான், அதையெல்லாம் பிறரிடம் சொல்ல மாட்டோம். சின்ன பிரச்சனை சிக்கல் என்று சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரன் போய் கதவை தட்டி அவனை கூப்பிட்டு புலம்பிட்டு வரும். சும்மா இருக்கிறவனையும் மண்டையை குழப்பிட்டு அவனையும் குழப்பிட்டு அவன் தூக்கத்தை கெடுத்துட்டு வரும். அல்லாஹ் லட்சக்கணக்கான நிஅமத்துகளை கொடுத்திருப்பான், வாரி வழங்கி இருப்பான். குர்ஆன் இப்படித்தான் சொல்லுகிறது, அல்லாஹ் உனக்கு கொடுத்த நிஅமத்தை பிறரிடம் சொல் என்று அதையெல்லாம் மறைச்சிரான் இவன். அல்லாஹ் உனக்கு கொடுத்த முசீபத்தை, உனக்கு கொடுத்த சோதனையை அல்லாஹ்விடம் சொல் என்று சொல்கிறான், அதை இவன் பிறரிடம் சொல்கிறான். அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு, நீ கஷ்டத்தில் இருக்கிறியா, நீ பிரச்சனையில் இருக்கிறியா, நீ சிக்கல்ல இருக்கியா, ஒரு ரப்பிட்ட பேசு. யார்கிட்ட பேசு? ஒரு ரப்பிட்ட சொல்லு உன் கஷ்டத்தை. وَظَنُّونِ إِذْ ذَهَبَ مُغَاضِبًا فَظَنَّ أَن لَّن نَّقْدِرَ عَلَيْهِ فَنَادَى فِي الظُّلُمَاتِ أَن لَّا إِلَٰهَ إِلَّا أَنتَ سُبْحَانَكَ إِنِّي كُنتُ مِنَ الظَّالِمِينَ. யூனுஸ் யார்கிட்ட சொன்னாங்க கஷ்டத்தை? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், குழந்தை இல்ல, எவ்வளவு மன நெருக்கடியில் இருந்திருப்பாங்க தெரியுமா ஒரு நபி. அல்லாஹ்ட்ட சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல சொன்னாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா அல்லாஹ். இமாம் இப்னு கஸீர் எழுதுகிறார்கள், 18 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? அல்லாஹ் அக்பர். நம்மளால 18 மணி நேரம் கூட தாங்க முடிய மாட்டேங்குது. 18 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய சோதனையில். அதுக்கு பிறகு கடைசியில அதுவும் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பணிவு பாருங்கள். இந்த பணிவு தாங்க இன்று நம்மிடத்திலே இல்லை. அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க, அன்னி மஸ்ஸனி யதுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு இப்போது கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, நீ கஷ்டத்தை கொடுத்துறேன்னு சொல்லல. அன்பானவர்களே, கொஞ்சம் நல்ல கவனமா கேளுங்க. இன்று நம்முடைய நன்றி கெட்ட தன்மைக்கு உதாரணம் என்ன? நமக்கு கிடைக்கக்கூடிய நிஅமத்துகளை எனது அறிவால் கிடைத்தது, எனது திறமையால் கிடைத்தது, என்னுடைய முயற்சியால் கிடைத்தது என்று சொல்கிறோம். ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அல்லாஹ் எனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் என்னை பிரச்சனையில் வைத்து விட்டான், அல்லாஹ் எனக்கு சிரமத்தை கொடுத்து விட்டான் என்று சொல்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சொல்றது புரியுதா? நல்லவர்கள், நபிமார்கள், சாலிஹீன்கள், அவர்கள் என்ன செய்தார்கள்?
நிஅமத்துகளை எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்தார்கள். அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்தான், அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் 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 எனக்கு அருள் புரிந்தான். இப்படியா நிஅமத்துகளை அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்தார்கள். ஏற்பட்ட சிரமங்களை தன் பக்கம் சேர்த்தார்கள். எனது செயலால் இப்படி ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டது, எனக்கு இப்படி ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டது என்று அந்த சிரமத்தை தன் பக்கம் சேர்த்தார்கள். இன்று நாம் நம்முடைய நிலைப்பாடு எப்படி? நிஅமத்துகளை எல்லாம் நம் பக்கம் சேர்த்துக் கொள்கிறோம். எனது அறிவால், எனது திறமையால், எனது முயற்சியால் என்பதாக. கஷ்டத்தை பார்க்கும்போது அல்லாஹ் என்ன கஷ்டத்துல போட்டுட்டான், அல்லாஹ் என்ன சோதனையில போட்டுட்டான், அல்லாஹ் எனக்கு பிரச்சனையை கொடுத்துட்டான். சுப்ஹானல்லாஹ். ரப்பு என்ன சொல்கிறான் தெரியுமா? ظهر الفساد في البر والبحر بما كسبت ايدي الناس. நீ செஞ்சதுதான் பிரச்சனை. நீ உன்னுடைய கரத்தால், நீ செய்ததால் உனக்கு ஏற்பட்டது. உஹது போர்ல பெரிய சோதனை. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, இந்த சோதனை ஏன் ஏற்பட்டது என்று. அல்லாஹ் ஒரே பதில் சொன்னான், ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். உங்களது கரங்களால் ஏற்பட்டது, நீங்கள் செய்த செயல்களால் ஏற்பட்டது. புரியுதா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தோம். அவர்கள் என்ன செய்வார்கள்? கொஞ்சம் கிடைச்சிட்டாலே அன்னைக்கு அதுதான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், அதுக்கு அவ்வளவு நன்றி செலுத்துவார்கள். இன்றைக்கு நமக்கு எவ்வளவு இருந்தாலும் போதும், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த தன்மை நம்மில் பலரிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. அப்ப அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்தில் ஒருத்தர் வர்றார். வந்தவொன்னா அவர் பாட்டுக்கும் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். நம்ம புலம்புறோமா இல்லையா? அந்த மாதிரி புலம்புறாரு புலம்புறாரு புலம்புறாரு. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுமையா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. क्या डॉक्टर जी पास में आ जाते हैं और जरा बरकत होती. புலம்பிக்கிட்டே இருந்தார். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுமையா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கேட்டுக்கிட்டு இருந்த உடனே சரிப்பா சரிப்பா. அப்புறம் கேக்குறாங்க, உனக்கு வீடு இருக்கான்னு கேக்குறாங்க. இருக்கு, ஒரு வீடு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறாரு. அப்படியா? கல்யாணம் ஆயிருச்சான்னு கேக்குறாங்க. கல்யாணம் ஆயிருச்சு அப்படிங்கிறாரு. அப்படியா? அப்ப நீ ரொம்ப பெரிய பணக்காரனாச்சப்பாங்கிறார். என்ன சொல்றாரு? உனக்கு ஒரு வீடு இருக்கு, உனக்கு ஒரு நிக்காஹ் ஆயிருச்சுன்னு சொன்னா நீ பெரிய செல்வந்தன் ஆயிட்டேங்கிறாரு. அவர் சொல்றாரு, எனக்கு வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஒரு வேலையாள் கூட இருக்காருங்கிறாரு. நீ மன்னர் ஆயிட்டப்பாச்சு, நீ பெரிய அரசன் ஆயிருச்சு, அரசனா நீ, உனக்கு என்னப்பா பிரச்சனை இருக்குங்கிறார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நமக்கு இருக்கா இல்லையா சொல்லுங்க? வாடகை வீட்டுல இருந்தாலும் அதுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தாக்கத்தை கொடுத்திருக்கானா இல்லையா? மனைவி இருக்காங்களா இல்லையா? பிள்ளை இருக்காங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அவ்வளவு அனுபவிக்கிறோம், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அவ்வளவு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உள்ளத்திலிருந்து அந்த நன்றி உணர்வுதான் குறைவாக இருக்கிறது. பாருங்க, இந்த நன்றி அறியக்கூடிய இந்த விஷயம் இருக்குதே, இதை நம்ம ரொம்ப சாதாரணமா எடுத்திருக்கோம். இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தலைப்பு இருக்குதே, அல்லாஹ் பாதுகாக்கணும். நன்றி கெட்டவர்களை அல்லாஹு தஆலா விரும்பவே மாட்டான். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு குணம், ரொம்ப கெட்ட குணம் இது. இந்த நன்றி அறிதல், நன்றி உள்ளவனாக இருப்பது. யார் எந்த அளவு அல்லாஹ்வுடைய குர்பத்தை, அல்லாஹ்வுடைய விலாயத், அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக கூடிய அந்த ஒரு தகுதியை பெற விரும்புகிறார்களோ அவர்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை ஈமானுக்கு அடுத்து பணிவோடு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எந்த நிலையில் அல்லாஹ் வைத்திருந்தாலும், எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு முஃமினுடைய எல்லா காரியங்களும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னாங்க. எப்படி? இன் அஸாபத்ஹு ஸர்ரா ஷக்கர அலைஹா. அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவன் அதற்காக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறான்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்வார்கள் என்றால், அல்ஹம்துலில்லாஹில்லதீ பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவனுடைய அருளால் தான் நன்மைகள் நிறைவுறுகின்றன அப்படின்னு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமினுக்கு முசீபத் கஷ்டம் ஏற்பட்டால் ஸபர அலைஹா, அதில் அவன் பொறுமையாக இருக்கிறான், சகிப்போடு நடந்து கொள்கிறான், அதுவும் அவனுக்கு நன்மையாக ஆகிவிடுகிறது. வலைஸ ذلك இல்லா லில் முஃமின், இது ஒரு இறை நம்பிக்கையாளருக்கே தவிர வேறு யாருக்கும் கிடைக்கப்பெறாது. எப்படிங்க? சந்தோஷமா இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹில்லதீ பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத். கஷ்டமாயிருச்சு, குர்ஆன் ஆயத்து ஓதுனாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டால் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை புகழ்கிறோம். ஏன்? நாம் காஃபிரை போன்று கிடையாது. காஃபிர் எப்படி நிஅமத்து கிடைத்தால் ரப்பை புகழ்வான். ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன் வ அம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். அது காஃபிருடைய தன்மை. கொடுத்தால் என் ரப்பு என்ன ரொம்ப நல்லா வச்சிருக்கிறான், வாரி வழங்கினால் என் ரப்பு எனக்கு அவ்வளவு கொடுத்திருக்கான்னு சொல்லுவான். கொஞ்சம் அல்லாஹ் வாழ்வாதாரத்தை சுருக்கினால், கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தால், என்ன புண்ணியம், என் ரப்பு என்னை கைவிட்டுட்டான், என்னை இழிவுபடுத்தி விட்டான், என்னை அவமானப்படுத்தி விட்டான், எனது நேமத்துகளை பறித்துக் கொண்டான் என்பதாக ரப்பின் மீது பழி போட ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அது யாருடைய தன்மை? யாருடைய தன்மை? காஃபிருடைய தன்மை. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன் அஸாபத்ஹு ஃபித்னத்துன் இன்கலப அலா வஜ்ஹிஹி, கொஞ்சம் சோதனை வந்துருச்சுன்னா திருப்பிட்டு போயிடுவான், முகத்தை திருப்பிக்கிட்டு. ஹஸிரத் துன்யா வல் ஆখিরা, அவன் துன்யாலையும் நஷ்டவாளி, ஆখিরাத்திலையும் நஷ்டவாளி. சில பேர் பார்த்திருக்கோம், இப்படி திடீர்னு பள்ளிவாசல்ல காண போயிருவாங்க. எங்கன்னு கேட்டா ஒரே பிரச்சனையா இருக்கு, என்ன பிரயோஜனம் தொழுதுன்றான். எங்கன்னு கேட்டா ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே நெருக்கடியா இருக்கு, தொழுது தொழுது பார்த்தோம், ஒன்னும் வேலைக்கு ஆகல, அதோட விட்டாச்சு, முடிஞ்சு. எப்படி அவர்களுக்கு நேமத்துகள் கிடைத்தால் ரொம்ப திருப்தி. கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சுன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவ்வளவுதான் முடிஞ்சு. எங்க என் ரப்பு எனக்கு கொடுக்கறான், எங்க என்ன கவனிக்கிறான், என்ன விட்டுட்டான், அவ்வளவுதான் அவ்வளவுதான். அவன்லாம் எனக்கெல்லாம் கொடுப்பானா? அவன் என் துஆவுல அவன் ஏத்துக்கொள்வானா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். அன்பானவர்களே, வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத் இல்லாமல் இந்த துன்யால என்னால ஒரு செகண்ட் வாழ முடியும்னு சொல்றவங்க யாராவது இருக்காங்களா? சொல்லுங்க. ஒரு நொடி அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தேவையற்றவனாக நான் ஆகிவிட முடியும், எனக்கு அல்லாஹ்வுடைய அருள் தேவையில்லை சொல்ல முடியுமா நம்மள யாராவது? மஆதல்லாஹ். வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்துல ஒவ்வொரு நொடியிலையும் நம்ம அல்லாஹ்வுடைய நிஅமத்துல இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நிஅமத் எல்லாமே அல்லாஹ்வுடைய நிஅமத் தான், எல்லாமே. நீங்க கேட்பீங்க, என்னங்க சொல்றீங்க, என்ன எல்லாமே அல்லாஹ்வுடைய நிஅமத்துங்க? ஒருத்தன் காய்ச்சல்ல படுத்துக்கிறான், ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆயிடுறான், ஒருத்தனுக்கு தாய் தந்தை மௌத்தா போயிடுறாங்க, அல்லது பிள்ளை மௌத்தா போயிடுறாங்க. எப்படி எல்லாமே நிஅமத்துங்கிறீங்க? எல்லாமே நிஅமத். மூமினை பொறுத்தவரை அவனுடைய முசீபத்தும் அவனுக்கு ஒரு நிஅமத். வெளிப்படையில் அதுக்கு முசீபத்துன்னு சொல்லப்படுது. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நான் என்னுடைய அடியானுடைய ஒரு அவனுக்கு பிரியமான அந்த குழந்தையை நான் உயிர் கைப்பற்றிக் கொள்கிறேன். புள்ளை பிறந்த புள்ளையோ அல்லது வளர்ந்து வரக்கூடிய அந்த புள்ளையோ மௌத்தா போயிடுது. பெற்றோர்கள் அந்த பிள்ளை மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறாங்க, சரியா? இப்ப அல்லாஹ் சொல்றான், இதா கபல்து சஃபிய அப்தி ஃபஸபர் வஹ்தஸப், அந்த அடியான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், யா அல்லாஹ் நீ போதுமானவன், இந்த குழந்தை உன்னிடத்தில் நான் நன்மையாக கருதுகிறேன் அப்படின்னு பொறுமையா இருந்தா,
என்ன தெரியுமா சிறப்பு? فَلَيْسَ لَهُ عِنْدِي جَزَاءٌ إِلَّا الْجَنَّةُ. எனக்கு என்னிடத்தில் அந்த அடியானுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை. இப்ப சொல்லுங்க, இந்த முசீபத்து நியமத்தா இல்லையான்னு சொல்லிட்டு. எப்படிங்க? ஒரு குழந்தை மூத்தா போயிடுது, எவ்வளவு பெரிய விஷயம். குழந்தை அது இல்லாதவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். பெரிய வெளிரங்கத்தில் பார்ப்பதற்கு பெரிய முசீபத், மனதுக்கு பெரிய கஷ்டமான ஒன்று. ஏன்? குழந்தை இறந்ததை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதரை எழுதியிருக்கிறார்கள். அவங்களுடைய புள்ள இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா நபியினா வஸல்லம் மாரியா கிப்தியாவுக்கு பிறந்த குழந்தை ரசூலுல்லாஹ் ரொம்ப பிரிய வச்சிருந்தாங்க, ரொம்ப பிரிய வச்சிருந்தாங்க. சொன்னாங்க, லவ் கான இப்னி ஹாதா ஹய்யன் லகான நபியா. என்னுடைய இந்த குழந்தை ஹயாத்தாக இருந்தால் நபியாக இருந்திருக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு ஆண் வாரிச ஆக்கல. அந்த குழந்தைக்கு ரூஹ் பிரியக்கூடிய நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில வச்சிருக்கிறாங்க அந்த குழந்தைய. அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி ஓடுது, தண்ணி ஓடுது. அப்ப அன்சாரி தோழர் ஒருவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களா அப்படின்னு கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? நீங்களா? சொல்கின்றார்கள், இது அல்லாஹ் உள்ளத்தில் கொடுத்திருக்கக்கூடிய கருணை. வ இன்னல் ஐன லதத்மா வ இன்னல் கல்ப லயஹ்ஸுன் வ லா நகூலு இல்லா மா யுர்தி ரப்பனா. எனது கண்கள் கண்ணீரை சொட்டுகின்றன, எனது உள்ளம் கவலைப்படுகிறது, ஆனால் ரப்புக்கு விருப்பம் இல்லாததை நாங்கள் சொல்ல மாட்டோம். இதான் நமக்கு நல்லவர்களுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். எப்படி? என்ன சொன்னார்கள் கடைசியா? நான் இவ்வளவு அழுகிறேன், என் உள்ளம் இவ்வளவு கவலைப்படுகிறது, ஆனால் என் ரப்புக்கு பிடிக்காததை சொல்ல மாட்டேன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எவ்வளவு பொறுமை பாருங்க. இங்கதான் நம்ம பிறண்டுறோம், இங்கதான் அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம் நம்மில் அதிகமானவர்கள் பிறண்டு விடுகிறார்கள். உடனே அல்லாஹ்விடத்துல சண்டை போடதான் பாக்குறான் இந்த பைத்தியக்காரன். புரியல உங்களுக்கு? அல்லாஹ்விடத்துல சண்டை போட பார்க்கிறான், அல்லாஹ்விடத்துல போட்டி போட பார்க்கிறான். வேற எந்த ரப்புடா உனக்கு இருக்கா சொல்லு? இந்த ரப்பு உனக்கு கொடுக்கலனா வேற யாரு இருக்கா ரப்பு? வேற எந்த ரப்புட்ட போய் நீ கொண்டு வர போற? இந்த ரப்பு சோதனையை கொடுத்துட்டா வேற ஒரு ரப்பு இருக்காங்களா உங்களுக்கு இந்த சோதனையை நீக்கி தருவதற்கு? அல்லாஹு தஆலா பார்வையை பிடுங்கினால், செவியின் மீது முத்திரையிட்டால், இரவை நீட்டிவிட்டால், பகலை நீட்டிவிட்டால் யார் இருக்கிறார்கள் இதை மாற்றுவதற்கு? யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை. அன்பானவர்களே, இந்த ஷுக்ர் இருக்குதே, இது சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இது நபிமார்களுடைய தன்மை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னதை பார்த்தோம். அதே போலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும்போது ஷாக்கிரன் லிஅன்உமிஹி இஜ்தபாஹு, ஷாக்கிரன் லிஅன்உமிஹி இஜ்தபாஹு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள், அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப ஒவ்வொரு நிஅமத் நம்ம பார்க்கணும். அல்லாஹ் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறான் என்பதை சிந்திப்பது, இது ஈமானுடைய ஒரு பகுதி. அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை சொல்லுங்க தம்பி, சிந்திப்பது. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பதை நினைத்து பார்ப்பது, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பதை நினைத்து பார்ப்பது. ஆகவேதான் சொல்கிறான், வ இன் தஉது நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்கள் எண்ணினால் அதை நீங்கள் எண்ண முடியாது. அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்கள் எண்ணினால் அந்த நிஅமத்தை நீங்கள் எண்ணி முடிக்க முடியாது. ஒவ்வொரு நிஅமத்திலும் பல நிஅமத்துகள் இருக்கின்றன. கண் ஒரு நிஅமத், அந்த கண்ணினால் கோடிக்கணக்கான நிஅமத்துகள். காது, செவி, அது ஒரு நிஅமத், அதன் மூலமாக கோடிக்கணக்கான நிஅமத்துகள். இந்த கண்ணுடைய அருமையை குர்ஆன்ல 100 இடத்துல அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். உங்களுடைய கண் பார்வை யார் கொடுத்தது?
இந்த பார்வையை பறித்தால் வேறு ரப்பு இருக்கிறானா? செவி. இது இல்லாதவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. கொஞ்ச நேரம் இங்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இங்க இருந்து இந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே போகணும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எப்படி இருக்கும் நிலைமை. அல்லாஹ் அக்பர். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத், இதற்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே முதலாவதாக நாம் கேட்க வேண்டும். புரியுதுங்களா இல்லையா? அல்லாஹ்விடத்துல இதுக்காக துஆ செய்யணும். அதான் சொல்ல வர. இந்த ஷுக்ர், நன்றி அறிதல், நன்றி உள்ளவனாக இருப்பது என்பது இது ஒரு பெரிய மக்காம், இது ஒரு பெரிய தரஜா. இது புரியல உங்களுக்கு? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருப்பது என்பது இது என்ன? இது ஒரு பெரிய தரஜா, இது ஒரு பெரிய மக்காம். இது இப்ப சொல்லிட்டு வந்தோம்ல, நபிமார்களுக்கு அல்லாஹ் புகழ்கிறான் என்று. அந்த மக்காமு சும்மா கிடைச்சிருமா? நமக்கு கனவு கண்டுகிட்டு இருந்தா அந்த மக்காமு சாதாரணமா நமக்கு கிடைச்சிருமா? அதுக்காக நம்ம இடத்துல எந்த விதமான ஒரு ஏற்பாடும் இல்லாம பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படித்தாங்க. அவங்க யார் மேலேயாவது முஹப்பத் வச்சிருந்தா அவங்களுக்கு தீன கொடுப்பாங்க, அவங்களுக்கு தீன சொல்லி தருவாங்க. அல்லாஹ்வும் அப்படிதான். அல்லாஹ்வுக்கு யார் மேலேயாவது ரொம்ப முஹப்பத் வந்துருச்சுன்னா அல்லாஹ் அவங்களுக்கு தீனுடைய இல்ம கொடுத்துருவான். நம்ம நினைச்சிருக்கிறோம் துட்ட கொடுத்தாதான் அல்லாஹ் ரொம்ப முஹப்பத் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. எப்படி மெட்ராஸ்லயே பெரிய பணக்காரன் ஆயிரணும், அப்பதான் அல்லாஹ் எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கான்னு அர்த்தம். इल्म मजलिस मार्टो इल्म वो सब फकीरों का काम है साहब, वो सब गरीब लोग है ना, அப்படி தானே. ومن يريد الله به خيرا يفقهه في الدين. அல்லாஹ் ஒருவருக்கு நன்மையை, பெரும் நன்மையை, خيرا اي خيرا عظيما, மிகப்பெரிய ஒரு நன்மையை அல்லாஹ் ஒருவனுக்கு கொடுக்க நாடிவிட்டால் இந்த தீனுடைய ஞானத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கிறான். எப்படிங்க? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அந்த சுலைமான் ஒருத்தர் இருந்தார் பாருங்க. யாரு? நபி அலைஹி ஸலாத்து வஸலாம். அவருக்கு பக்கத்துல ஒருத்தர் இருந்தார் பாருங்க. வகால் அல்லதி இன்தஹு இல்மும் மினல் கிதாப். யாராலையும் கொண்டு வர முடியல, எவ்வளவு பெரிய ஜின் இருந்துச்சு, யாராலையும் முடியல. ஆனா கிதாபுடைய இல்ம், வேதத்தின் இல்ம் உள்ள ஜின்னு சொன்னுச்சு, சுலைமான் ஏன் கவலைப்படுறீங்க, அன ஆதீக பிஹி قبل ان يرتد اليك طرفك, அப்படி பார்த்துட்டு நீங்க குனியறதுக்குள்ள நான் கொண்டு வந்து காட்டுறேன். சுப்ஹானல்லாஹ். அது வந்த உடனே அந்த ஜின்னு சொல்லுச்சு, இந்த இல்முள்ள ஜின்னு சொல்லுச்சு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு கொடுத்த கிருபை இது. அவ்வளவு பெரிய விஷயங்கள். சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கேட்டான், சுலைமான் உங்க அத்தா மன்னர், பெரிய பணக்காரரு, சரியா, அவர்கிட்ட இல்மும் இருந்துச்சு, 3 இருக்கு உனக்கு முன்னாடி. என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன 3 விஷயம்? உங்க அத்தாட்ட 3 இருக்கு சுலைமான். உங்க அத்தா பெரிய மன்னர், உங்க அத்தாட்ட பெரிய செல்வம்லாம் இருக்கு, அவர்கிட்ட இல்மு இருக்கு. சொல்லு உங்க அத்தாட்ட இருந்து 3ல எது உனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரே சாய்ஸ், செலக்ட் த ஒன். நம்மளா இருந்தா என்ன சொல்லிருப்போம்? யா அல்லாஹ் எங்க அத்தா சொத்துல எனக்கு கொடுத்துரும், என்ன மத்ததை பத்தி அப்புறம் பாத்துக்கலாம், என்ன இல்லையா? இல்ல யா அல்லாஹ் எங்களை மன்னர் ஆக்கிடு, முடிஞ்சு போச்சு, எல்லா சொத்தையும் நம்மளே பிடிக்கலாம், நாட்டு மக்களோட சொத்தெல்லாம் தூக்கி நம்மளே வச்சுக்கலாம். இன்றைய கால பாதுஷா மாதிரி ஊருக்கு எவனுக்குமே சொத்து இருக்க கூட, எல்லா சொத்தும் எனக்கு வந்துடணும், எல்லாம் என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடணும். ஆஜ்கா பாதுஷா. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? யா அல்லாஹ் எனக்கு இல்ம கொடுன்னாங்க. சுலைமான் நபி என்ன சொன்னாங்க? யா அல்லாஹ் எனக்கு இல்ம கொடுன்னாங்க. அல்லாஹ் சொன்னா, சுலைமான் இல்ம உங்களுக்கு கொடுத்துட்டோம், மத்த 2ஐயும் ஃப்ரீயா எடுத்துங்கட்டான் அல்லாஹ். எப்படி? நீங்க இதை தவிர வேற ஏதாவது கேட்டிருந்தீங்க தொலைஞ்சு போயிருப்பீங்கட்டான். சுப்ஹானல்லாஹ். சுலைமான் இல்ம எடுத்துக்கிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ், மத்த 2 உங்களுக்கு ஃப்ரீ. எப்படி ஃப்ரீ? உங்க அத்தாவை விட அதிகமா உங்களுக்கு கொடுப்பட்டான். ரப்பி ஹப்லி முல்கல் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி.
அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு ஆட்சியை கொடு, எனக்கு பின்னாடி யாருக்கு அந்த ஆட்சி தகுதியா இருக்க கூடாது. அல்லாஹ் சொன்னா கொடுத்துட்டா சுலைமான், வாங்கிக்கிங்கன்ட்டான். எப்படி? அல்லாஹ் அக்பர். படிச்சு பாருங்க சுலைமான் நபியுடைய வரலாறு. சரி, என்ன சொல்லிட்டு இருந்த உங்களுக்கு? அதான் மறந்துடுவீங்களா? நானே ஞாபகப்படுத்துறேன். அல்லாஹ் ரசூலும் எப்படின்னா, அவங்களுக்கு ஒருத்தங்க மேல முஹப்பத் வந்துருச்சுன்னா என்ன கொடுப்பாங்க? உங்களுக்கு தீன கொடுப்பாங்க. உங்களுக்கு உங்க புள்ள மேல முஹப்பத் வந்துருச்சுன்னா நீங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் வாங்கி வைப்பீங்க. என்ன காம்ப்ளெக்ஸ்? இந்த இது பால் காம்ப்ளெக்ஸ் கிடையாது, காம்ப்ளான். அது காம்ப்ளான். என்ன இந்த காம்ப்ளெக்ஸ் இல்ல. என்னது, நம்ம ஒரு புள்ள மேல உடனே ரொம்ப முஹப்பத் வந்துருச்சுன்னா அவனுக்கு ஒரு சொத்து வாங்கி வச்சு கொடுத்துருவோம். அவனை முதல்ல அறிவாளியாக்கு, இல்ம கொடுங்க. புரியுதா இல்லையா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தாங்க வரலாறுல பாருங்க. ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு இப்ப உள்ள தலைப்புக்கு நான் போறேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மேல எவ்வளவு முஹப்பத் வச்சிருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு முஹப்பத். அவங்களுக்கு துன்யாவை கொடுத்தாங்களா? கஷ்டமா இருக்குது யா ரசூலுல்லாஹ், ஒரு அடிமை பண்ண கொடுங்க வீட்டுக்கு வேலை செய்யறதுக்குன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை விட சிறந்ததை தரேன்னாங்க. தூங்கும் போது 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லு, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லு, அதை விட சூப்பர்னாங்க. நம்ம வீட்டு புள்ளையா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அத்தா அதையும் கொடுங்க இதையும் கொடுங்கன்னு கேட்கும். அத்தா அதையும் கொடுங்க இதையும் கொடுங்கன்னு. தீனை விட பெரியது எதுவும் இல்லை. எனவே அது கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு துன்யாவை கேட்கிறது தீனை அசிங்கப்படுத்துற மாதிரி. இப்படி புரியல உங்களுக்கு? ஏன் கேட்டுக்கலாமா இல்லையா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டுக்கலாமா இல்லையா? அத்தா இதையும் வாங்கிக்கிட்ட, சரி அதையும் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்? தீன் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு எனக்கு துன்யாவும் வேணும்னு சொல்றது இந்த தீனை அசிங்கப்படுத்துறது. இந்த தீனை, இதனுடைய வேல்யூவை அசிங்கப்படுத்துறது. எப்படின்னா, ஒருத்தர் உங்க பாக்கெட்ல 1 லட்சம் ரூபாய் வைக்கிறாரு, அவர்கிட்ட போய் இன்னும் 1 ரூபாய் கொடுங்களேன்னு கேட்குறீங்க. 1 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டாருங்க, அன்பளிப்பு கிஃப்ட் உங்களுக்கு வச்சுங்கன்ட்டாரு. அல்லது ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு, கார் வாங்கி இருந்தாங்க வச்சுங்கன்ட்டாரு. அவர்கிட்ட போயிட்டு ஒரு 10 ரூபாய் கொடுங்க டீ குடிக்கிறதுன்னு கேக்குறீங்க. அல்லாஹ் தீனை கொடுத்துட்டான், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதோட துன்யாவை கேட்கிறது அந்த தீனை அசிங்கப்படுத்துறது. அதனாலதான் ஒரு ஹதீஸ் இருக்குது, மன் ஊத்தியல் குர்ஆன வரஆ கைரஹு ஊத்திய கைரம் மின்ஹு ஃபகத் ஹக்கர மா அல்லமல்லாஹ். ஒருவனுக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய பாக்கியத்தை கொடுத்து விட்டு அவன் வேறொருத்தனை பார்த்து அவன் ரொம்ப பெரியவனா இருக்கானே அப்படின்னு குர்ஆனுடைய ஹிஃபுதுடைய குர்ஆனுடைய இல்மு கொடுக்கப்பட்டவர் பிறரை பார்த்து என்னை விட அவர் பெரிய காசு வசதியில் இருக்கிறாரு, அவருக்கு அல்லாஹ்வுடைய நியமத்து அதிகமா இருக்குன்னு துன்யாவுடைய செல்வம் உடையவரை பார்த்து நினைத்தால் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதை இவன் இழிவுபடுத்தி விட்டான். அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதை இவன் இழிவுபடுத்தி விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புரியுதா? இப்ப பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அக்பர், அந்த சஹாபிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் அவங்களை பொருந்தி கொள்ளட்டும், அவங்களுடைய கபரை அல்லாஹ் பிரகாசமாக்கட்டும். அந்த சஹாபியை சொல்லும் போதே மனசெல்லாம் நிறைவா இருக்கும். அவ்வளவு பெரிய சஹாபி, வாலிபர், ஆனால் அவர் செய்த தியாகமோ அவ்வளவு பெரிய தியாகம். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிய மஸ்ஜிதுல சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே அந்த சஹாபியுடைய கையை பிடிச்சுக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மேனி ஒருத்தருடைய மேனியில படுறது இருக்குது, ஈமானுடைய நிலையில அவருக்கு சொர்க்கம் கடமையாகி விட்டது, அவர் மீது நரகம் ஹராமாகி விட்டது என்பதற்கு அடையாளம். ஒருத்தர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டச் பண்றாங்க, பிடிக்கிறாங்க, அவர் ஈமானுடைய நிலையில் இருக்கிறாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் சொர்க்கம் அவருக்கு கிடைச்சு போச்சு, வாஜிபாயிருச்சு, நரகம் அவர் மீது ஹராம் ஆயிருச்சு. அப்படிப்பட்ட பாக்கியம் அது. ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு வார்த்தை என்ன சொல்றாங்க தெரியுமா? இதெல்லாம் சஹாபாக்களுக்கு தாங்க புரியும். நம்மள மாதிரி இந்த காசு பணம் துன்யா மங்களா காசு பணம் எப்ப பார்த்தாலும் இந்த மெட்டீரியல் லைஃப்ல வாழ்றோம் பாத்தீங்களா, இந்த மரம் மண்டைக்கு ஒண்ணுமே புரியாது. இந்த மரம் மண்டை இருக்கு பாருங்க, दुनिया खोपड़ी में पूरा दुनिया भरा हुआ है, पूरा दुनिया मंडे फुल्ला दुनिया
சாணியை போட்டு நெப்புன மாதிரி எல்லாம் காசு பணம் பங்களா காரு, காசு பணம் பங்களா காரு, மண்டை ஃபுல்லா உடைச்சு பார்த்தா இதா இருக்கும். இதுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் புரியாது. யாருக்கு புரியும்? யாருடைய கல்புல ஆகிரத்து நிரம்பி இருக்குதோ அவங்களுக்கு தான் புரியும். யாருடைய கல்புல ஆகிரத், அல்லாஹ்வுடைய முஹப்பத், சொர்க்கத்தினுடைய தேடுதல் இருக்குது அவங்களுக்கு தான் புரியும். அப்படி எங்க புரியும்? புகாரில ஒரு அறிவிப்பு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நான் இந்த சம்பவத்துக்கு வர பாக்குறேன், ஆனா இடையில சில விஷயம் ஞாபகம் வருது, அதையும் சொல்லிக்கலான்னு தான் ஆசைப்படுறேன் இந்த விஷயத்துக்காக வேண்டி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி மஜ்லிஸ்ல ஒரு நாள் ஆகிரத்தை பத்தி பயான் பண்ணிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சஹாபி எந்திரிச்சு கவலையில, யா ரசூலல்லாஹ் மத்தஸா கியாமத் கப் ஆயேகா, ஆகிரத் எப்போ வரும் அப்படின்னு பயந்து போய் கேட்கிறாரு. ரசூல்லா பதிலே சொல்லல, போயிட்டாங்க. அவர் கோச்சுக்கிட்டாரு, பயந்துட்டாரு. ரசூல்லா கோச்சுக்கிட்டாங்களோ, தப்பா கேட்டோம்னு சொல்லிட்டு ஓரத்துல உட்கார்ந்து அப்படியே கவலையா உட்கார்ந்து இருக்க ஆரம்பிச்சார். பயான் முடிஞ்சிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் முடிச்ச உடனே கேட்டாங்க, ஐன ஸாயிலு அனிஸ்ஸா, கேட்டவர் எங்க, கூப்பிடுங்க அவர்னாங்க. அவர் பயந்து போய் நடுங்கி போய், யா ரசூலல்லாஹ் நான் தான் கேட்டேன்னு வரார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னப்பா செஞ்சு வச்சிருக்க, ஆகிரத்துக்காக என்ன செஞ்சு வச்சிருக்கன்னு. அவர் ஒரே வார்த்தையில போட்டு உடைச்சிட்டார், யா ரசூலல்லாஹ் ஒண்ணுமே இல்லைட்டார். என்கிட்ட அதிகமான தொழுகையோ அதிகமான நோன்போ எதுவும் இல்லை யா ரசூலல்லாஹ், ஆனா நான் உங்களையும் அல்லாஹ்வையும் நேசிக்கிறேன்ட்டார். உங்களையும் அல்லாஹ்வையும் நேசிக்கிறேன்ட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியா, நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு இருப்பாய் நீ. அனஸ் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, எங்க எல்லாருக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அந்த செய்தியை கேட்டுட்டு. ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டுட்டு எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சொல்றாரு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வர்லாஹு அன்ஹு, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன், நான் அபூபக்கரை நேசிக்கிறேன், நான் உமரை நேசிக்கிறேன், அவர்களோடு நான் இருப்பேன் என்று ஆசைப்படுகிறேன், ஆதரவு வைக்கிறேன் நான். எப்படி சொன்னாரு பார்த்தீங்களா? நம்மளால இன்னைக்கு சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியுமா பாய்? இந்த வார்த்தையே இங்க அது வகி இறங்கிட்டு இருந்த காலம்ங்க. யாராவது போய் சொன்னா அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கிறான், யார சொல்ல முன்னாடி வந்து போய் பேசிக்கிட்டு இருக்கான். ومن الناس من يعجبك قوله في الحياة الدنيا ويشهد الله على ما في قلبه وهو ألد الخصام. அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கிறான். إذا جاءك المنافقون قالوا نشهد إنك لرسول الله والله يشهد إن المنافقين لكاذبون. அங்கெல்லாம் விட்டு அடிக்க முடியாது. இப்ப நீங்க அஜரத்து கேட்டா சொல்லுவீங்க, அஜரத் आपके ऊपर हमको बहुत प्यार है मोहब्बत है சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருப்பீங்க உள்ளத்துல. ஏன்னா அங்கெல்லாம் அப்படிலாம் பேச முடியாது. ஏதாவது பேசினா உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்கிடுவான், உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்கிடுவான். அனஸ் சொல்றாரு, அல்லாஹ் மேல சத்தியமா நான் ரசூலுல்லாவை நேசிக்கிறேன், அபூபக்கரை நேசிக்கிறேன், பாருங்க உமரை நேசிக்கிறேன், நான் அவர்களோடு இருப்பேன் என்று ஆதரவு வைக்கிறேன். அதாங்க வேல்யூ, முஹப்பத். அது கொஞ்சமாவது இந்த துன்யால அதை சுவைக்காம போயிட்டா அதை விட பெரிய நஷ்டம் கை செய்து எதுவுமே கிடையாது. அந்த முஹப்பத்துல்லாஹ் வல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், அந்த முஹப்பத், அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத், அப்புறம் அந்த சஹாபாக்களுடைய முஹப்பத், அதுல கொஞ்சமாவது ஒரு கடுகளவாவது சுவைக்காம இந்த துன்யால இருந்து போயிட்டா அவனை விட ஒரு நஷ்டவாளி யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். விஷயத்துக்கு வாங்க. அப்ப முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கரத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சுக்கிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க தெரியுமா? முஆத் வல்லாஹி இன்னி லா உஹிப்புக, அல்லாஹ் மேல சத்தியமா சொல்ற முஆதே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க எப்படிங்க? என்ன சுப்ஹானல்லாஹ், என்ன இவ்வளவு பெரிய பாக்கியம் நினைச்சு பாருங்க. முஆதே, அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. இன்னி லா உஹிப்புக, நிச்சயமாக நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னா. அல்லாஹ் அக்பர். முஆதுக்கு எப்படி இருந்திருக்கு நினைச்சு பாருங்க. அவங்க அந்த ரியல் வேல்யூவை அறிஞ்சவங்க. இப்ப நீங்க ஒருத்தட்ட போய் இன்னைக்கு போய் உங்களை அல்லாஹ்க்காக எனக்கு பிடிக்குன்னு சொல்லுங்களேன். ஆமா, உன்னை பிடிச்சி நீ உனக்கு நான் பிடிச்சி எனக்கு என்ன பிரயோஜனமா?
ஏன்னா எல்லாம் இந்த துன்யா. அல்லாஹ்வுக்காக ஒருத்தரை நேசிப்பது இது ஈமானுடைய அடையாளம். மன் அஹப்ப லில்லாஹ் வ அபகத லில்லாஹ் வ அஅதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மல அல் ஈமான். இன்னைக்கு அதெல்லாம் போச்சுங்க. रिश्तेदार भी अगर पैसा है तो तुम्हारे पास आएगा, नहीं नहीं आएगा. என்னங்க எல்லாம் காசு, மெட்டீரியல் லைஃப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவன் ஒரு சகோதரனை அல்லாஹ்வுக்காக சந்திக்க செல்கிறானோ, அப்போது ஒரு வானவர் சொல்கிறார், அன்திப்த வ தாப மம்ஷாக் வ தபவஅத ஃபில் ஜன்னத்தி மன்சிலா. நீங்க உங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட வெறும் அல்லாஹ்வுக்காக, காசு பணம் எதுவும் இல்ல, அல்லாஹ்வுக்காக போய் சந்திச்சு சலாம் சொல்லிட்டு வாங்க, ஒரு மலக்கு அல்லாஹ் ஏற்படுத்துறான், நீ ரொம்ப பெஸ்ட்ங்கறான், நீ ரொம்ப நல்லவன், நீ போற நோக்கம் நல்ல நோக்கம், உனக்கு சொர்க்கத்துல ஒரு வீடுங்கறான். எப்படி அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசிப்பது, ஆகிரத்துக்காக, வேற துன்யா எதுக்குமே இல்லை. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஆத் நான் உங்களை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நேரா கஜானாக்கு கூட்டிட்டு போய் சாவியை கொடுத்து அள்ளிக்க சொல்லல. சொல்றாங்க பாருங்க ஒரு அழகான துவா. அதுக்கு தான் நான் இங்க வரேன். இந்த நன்றியோட இருப்பது என்பது அதை நம்ம ஒரு வேல்யூவா பார்க்கல பாருங்க, அதை ஒரு மக்காமா பார்க்கல பாருங்க, இல்லையா? நம்மள ரொம்ப பேரு அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பா செய்யணும் தான். ஹஜ்ஜுக்கு போகணும்னு துவா செய்றீங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்கணும்னு துவா செய்றீங்களா இல்லையா? நம்ம செய்யறது இல்லையா? நாங்க தான் எதுக்குமே செய்யறது இல்லையே. யா அல்லாஹ் இன்ஜினியரிங் கொடு, டாக்டரை கொடு, இதுக்கே எங்களுக்கு பொழுது போயிடுது, இதுக்கு மேல கேட்கறதுக்கு எங்க நேரம் இருக்கு? சில பேர் அப்படித்தான் கேட்டுக்கிட்டே இருப்பான், ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டே இருப்பான். நீங்க வாடா, என்னடா கேட்ட? என் பிள்ளைக்கு இன்ஜினியரிங் சீட்டு கேட்டேன்றான், முடிஞ்சு போச்சுக்கா. வேற ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். மொத்தமே அதான் துன்யா அவனுக்கு. ذلك مبلغهم من العلم فاعرض عمن تولى عن ذكرنا ولم يريد الا الحياه الدنيا. அவனுக்கு வேற ஒண்ணுமே வேணாம், துன்யா கிடைச்சா போதும். இதான் அவனுக்கு மொத்த அறிவே. அதான் அல்லாஹ் இப்படி சொல்றான். மக்களில் சிலர் இருக்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா. முடிஞ்சு, யா அல்லாஹ் எங்களுக்கு எதெல்லாம் கொடுக்குறியோ துன்யாலயே கொடுத்துரு. அல்லாஹ் சொல்ற வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் நஸீப், உனக்கு மறுமையில ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன். இப்படி நீ மொத்த துஆவிலையும் வெறும் துன்யா 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 துன்யான்னு கேட்டு முடிச்சினா, பாலவா நீ மறுமையில வாடா ஒண்ணு வச்சுக்கிறேன்றான் அல்லாஹ் தஆலா. ஒண்ணுமே உனக்கு கொடுக்க மாட்டேன்றான். வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் நஸீப் ومن الناس من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار أولئك لهم نصيب مما كسبوا. இவங்களுக்கு பெஸ்ட், மாஷா அல்லாஹ். கண்டிப்பா இவங்களுடைய பங்கு பாழாகாது, வீணாகாது. இவங்களுக்கு துன்யாலையும் கிடைக்கும், ஆகிரத்திலையும் கிடைக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் சொல்றாங்க, முஆதே இங்க வாங்க, உங்களுக்கு ஒரு துஆவை கத்து தரேன், உங்களுக்கு ஒரு துஆவை கற்றுத் தருகிறேன். என்ன துஆ தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இந்த துஆவை ஒவ்வொரு தொழுகையிலையும் கடைசியில ஓதுங்க. சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி அத்தஹியாத்து, ஸலவாத்து, தஅவ்வுத் ஓதுனதுக்கு பிறகு இந்த துஆவை நீங்க ஓதுங்க. துஆ ரொம்ப சுருக்கமா இருக்குல்ல? நமக்கெல்லாம் இந்த சுருக்கமான துவாலாம் பிடிக்காது, அப்படியே பெருசா இருக்கணும், பெருசுக்கு இருக்கணும். கேஷ் இந்த பாருங்களேன், கியாமுல் லைல் வச்சிருப்பாங்க, அதுல ஒரு 5 நிமிஷம் துவா பண்ணுங்களேன். என்ன கே ஹஜ்ரத் 5 மினிட் में दुआ खत्म कर दिए, நிக்க மாட்டான். குர்ஆன் ஓதுனா நிக்க மாட்டாங்க. ஏன் துவாவுக்கு வர்றாங்கன்னு கேட்டா, பெரும்பாலான கியாமுல் லைல துவா கேட்கிற இமாம்கள் துன்யாக்குனே கேக்குறாங்க. اللهم افتح لنا ابواب الرزق امين ابواب التجاره امين ابواب المعامله امين ابواب الحلال امين. இத துன்யாவை கேட்க ஆமீன்மா துவா செய்யுமே இமாம் சாப், யா அல்லாஹ் எங்களுக்கு எல்லாம் ஷஹாதத்து கொடுன்னு ஒருத்தன் துவா ஆமீன் சொல்ல மாட்டான். கேஷ் புரியல, நான் வேகமா பேசிட்டு இருக்கும்போது புரியலன்னு நினைக்கிறேன். इमाम साहब ऐसा दुआ करता है जी, या अल्लाह हम लोग जितने लोग इधर हैं हमको फी सबीलिल्लाह कबूल करो, हमको शहादत नसीब करो. பார்த்தீங்களா? ஆமீன் நான் மட்டும் சொல்றேன், ஆமீன். இதே இது நான் இப்படி சொல்லிருக்கட்டுமே, யா அல்லாஹ் வந்திருக்கவங்க எல்லாம் கோடியை கூட்டு, பிசினஸ் கூட்டு, பரக்கத்தை கூட்டுன்னு அப்படியே ஆமீன் பிச்சுக்கிட்டு போயிருக்கும். அவ்வளவுதான். புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ ரொம்ப சுருக்கமா இருக்கும். எப்படி இருக்கும்? இந்த ஹரம் ஷரீஃப்ல 27ஆம் கிழமைக்கு போய் கூட்டம் நிக்குதே, புரியுதா இல்லையா? எதுக்கு?
அந்த குனூத்துல கேட்கிற அந்த துவாவுக்கு தான். எல்லாம் துவா. இந்த தப்லீக் ஜமாத்துல பாத்தீங்கன்னா கடைசி நாள்ல கூட்டம் சும்மா அடம் போதும் ஹஜ்ரத் ஜி கா துவா, ஹஜ்ரத் ஜி கா துவா. என்ன என்ன டாக்டர் ஜி, கடைசி நாள் பயங்கரமான கூட்டமா இருக்கும். கேட்டா ஹஜ்ரத் ஜி துவா கர்த்தா है. அதே போலதான் ஹரம் ஷரீஃப்ல ஷேக் சுதைஸ் துவா ஃபர்மா, துவா கர்த்தே துவா கர்த்தே. எல்லாம் பெரிய பெரிய துவா. ருக்கு சுஜூத பார்த்தா புசுக்குன்னு போச்சு. எங்க இதுக்கு பண்ண சொல்லாதீங்க, எல்லாமே சுன்னத்துக்கு மாற்றமா போயிட்டு இருக்குங்கிறதுக்காக அப்படி சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனூத்ல என்ன துஆ கத்து கொடுத்தாங்க? அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத் வபாரிக் லீ ஃபீமா அஅதைத் வகினி ஷர்ர மா கதைத் இன்னக தக்தி வலா யுக்தா அலைக் இன்னஹு லா யதில்லு மன் வாலைத் வலா யஇஸ்ஸு மன் அதைத் வலக்கல் ஹம்து அலா மா கதைத் ரப்பனா நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். எல்லாம் வந்துருச்சு, ஆல் கம்ப்ளீட் வந்துருச்சு. நம்மளுக்கு இந்த ஹதீஸ்ல இருக்கிற துவாவெல்லாம் ஓதுனா பத்தாது. இவனுக்கு எப்போதுமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டே பழக்கம். இப்படி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சரி சரி, அதுவும் வசனமா அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே ஜோடிச்சு அடிச்சு பிடிச்சோன்னா அப்பா கியா துவா ஹஜரத் ஃபர்மாத்தி வா கியா பா ஐசா துவா முடிஞ்சு போச்சு. அல்லாட்டுக்கு ஏறுமாது. விஷயத்துக்கு வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதுக்கு சொல்லி கொடுத்தாங்க அழகான துவா. மூணே மூணு வார்த்தை தான் நச்சுன்னு. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய். எதற்கு? நான் உன்னை திக்ரு செய்வதற்கு, நான் உன்னை நினைவு கூறுவதற்கு. நான் எப்போதுமே உன் நினைவில் இருக்கணும். ஏன்? ஃபத்குருனி அத்குருக்கும் வஷ்குருலி வலா தக்ஃபுரூன். அல்லாஹ்வை நினைக்கல, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அல்லாஹ்வை மறப்பதை விட பெரிய முசீபத் எதுவுமே கிடையாது. வலா தகுனு கல்லதீன நஸுல்லாஹ் ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாசிகுன். அல்லாஹ்வை மறந்துட்டா அவ்வளவுதான். ஷைத்தான் நம்மள மொத்தமா பேக் பண்ணி கொண்டு போய் தள்ளிடுவான். இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி எல்லா பாவத்திட்டையும் நம்மளை பிரிச்சு கொடுத்துருவான். நம்ம அல்லாஹ்வை மறந்துட்டோம்னா ஷைத்தான் நம்மள அலாக்கா தூக்கிட்டு போய், இந்த பருந்து பார்த்துருக்கீங்களா? பருந்து, கழுகு பருந்து பார்த்தது இல்ல? இது என்ன பண்ணும்? கோழி குஞ்சு கிடைச்சிருச்சுன்னா அதை அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போய் நேரா பறந்து போய் அது மரத்துல கூடு கட்டி இருக்கும். அதுக்கு ஒரு 3 குஞ்சு இருக்கும். அந்த குஞ்சிட்ட பிச்சு கொடுத்து, இந்தா நீ 3 பேரும் சாப்பிட்டுக்க, பிரியாணி உனக்கு அப்படின்றோம். அந்த மாதிரிதான் அல்லாஹ்வை நம்ம மறந்துட்டா ஷைத்தான் நம்மள அலாக்கா தூக்கிட்டு போய் ஒவ்வொரு பாவத்திலையும் நம்மள டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். இந்த நீ கொஞ்சம் யூஸ் பண்ணிக்க, நீ கொஞ்சம் யூஸ் பண்ணிக்க, நீ கொஞ்சம் யூஸ் பண்ணிக்க, முடிஞ்ச அவ்வளவுதான். முதல்ல அல்லாஹ்வுடைய திக்ர். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக. இரண்டாவது பாருங்க, வ ஷுக்ரிக, யா அல்லாஹ் உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய். வஹுஸ்னி இபாதத்திக, உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கு. எப்படி பாருங்க, வார்த்தையை பாருங்க. சும்மா டொப்பு டொப்புன்னு உளுந்து எந்திரிக்கிறது கிடையாது. எப்படி இன்னைக்கு எப்படி தொழுகிறாங்க? எல்லாம் பட்டு பட்டுன்னு முடிச்சிடணும். துன்யா உள்ள எல்லாத்தையும் கரெக்டா செய்யணும், தீன்ல எல்லாத்தையும் பேருக்கு செய்யணும். துன்யால எல்லாத்தையும் கரெக்டா செய்யணுமாங்க, தீன்ல எல்லாத்தையும் பேருக்கு செஞ்சிடணும். தொழுகைன்னு ஒரு பேர் இருக்கணும், அவ்வளவுதான். அது எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ருக்குன்னு ஒரு பேர் இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ருக்கு செஞ்சாங்க அதெல்லாம் பேச்சு கிடையாது. சுஜூதுன்னு ஒண்ணு இருக்கணும், அவ்வளவுதான். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூது பண்ணாங்க அதை பத்தி எல்லாம் பேச்சு கிடையாது. எல்லாத்திலையும் பேர், அவ்வளவுதான். நேம் கொண்டது ஃபிட் பண்ணிக்க வேண்டியது. நேம் போர்டு மாற்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி நமக்கு ஒரு நேம் போர்டு இபாதத்துக்கு மாற்றிக்க வேண்டியது, வேலைக்காவாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்கள்? அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக, அழகிய முறையில் உன்னை வணங்குவதற்கு. அதனாலதான் பாருங்க, எங்கெல்லாம் தொழுக, நோன்பு, அதே போல ஒதுன்னு வருதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்றாங்க. ஃபஅஹ்ஸன வுதுஅஹுன்ன, அதே போல ஃபஅஹ்ஸன ருக்குஅஹுன்ன வ சுஜூதஹுன்ன. ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும், ஒது செய்யறத சொல்லும் பொழுது யார் அந்த ஒதுவை சரியாக அழகாக செய்தாரோ, தொழுகையை சொல்லும் போது யார் அந்த தொழுகையினுடைய நிலையை, ருக்குஐ சுஜூதை அழகாக செய்தாரோங்கிறாங்க. ஏன்? அப்ப 2 பேர் அங்க இருக்கிறாங்க. ஒருத்தன் பேருக்கு செய்யறவன், ஒருத்தன் ஒழுங்கா செய்யறவன். ரிவார்டு யாருக்கு கிடைக்கும்? கூலி யாருக்கு கிடைக்கும்? ஒழுங்கா செய்யறவங்களுக்கு தான் கூலி கிடைக்கும்.
அன்பானவர்களே, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு துஆவை கத்து கொடுத்தாங்க. யாருக்கு? முஆத் இப்னு ஜபலுக்கு. யா அல்லாஹ், நான் உனக்கு நன்றி செலுத்துவதற்கு நீ எனக்கு உதவி செய். அப்ப என்ன அர்த்தம்? ஒமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்றால் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாகவும் நாம் இருக்க முடியாது. நாம் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்கு அதுக்கு என்ன தேவை? அல்லாஹ்வுடைய அருள் தேவை, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தேவை. இன்னொரு துஆவை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேக்குறாங்க அல்லாஹ்விடத்துல. இது கொஞ்சம் ஒரு 4 வரி உள்ள துஆ இது. ரப்பி அஇன்னி வலா துஇன் அலைய வன்சுர்னி வலா தன்சுர் அலைய வம்குர்லி வலா தம்குர் அலைய வஹ்தினி வயஸ்ஸிரில் ஹுதாலி வன்சுர்னி அலா மன் பகா அலைய. அடுத்து கேக்குறாங்க பாருங்க. ரப்பி ஜஅல்னி லக ஷக்காரா لك ذكارا لك رهابا لك مطواعا لك مخبتا إليك أواها منيبا. رب جعلني لك ذكارا. يا الله, என்னை நீ ஆக்கிவிடு உன்னை அதிகம் நினைவு கூறக்கூடியவனாக. லக ஷக்காரன், உன்னை அதிகம், உனக்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடு. எப்படி கேட்டுக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? புரியுதா இல்லையா? எப்படி கேக்குறாங்க? யா அல்லாஹ், என்னை உன்னை அதிகம் நினைக்கக்கூடியவனாக. திக்ர் எப்படி அல்லாஹ் செய்ய சொல்றான்? உذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரான் சொல்றான். அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கங்கறான். அப்ப எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க? யா அல்லாஹ், உன்னை நான் அதிகம் நினைக்கக்கூடியவனாக, உனக்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை ஆக்கு. அப்ப இது ஒரு பெரிய உயர்ந்த மகாம். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்துல துஆ இதற்கு கேட்கும்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களுக்கும் சொன்னார்கள். அவர்களும் அப்படி அல்லாஹ்விடத்தில் தான் ஆகுவதற்கு துஆவும் கேட்டார்கள். அப்ப நம்மளும் என்ன செய்யணும்? யா அல்லாஹ், என்னை நன்றி உள்ள அடியானாக ஆக்கு, நன்றி கெட்டவனாக என்னை ஆக்கி விடாதே என்று அல்லாஹ்விடத்துல இதுக்காக விசேஷமா நம்ம துஆ செய்யணும். புரியுதுங்களா இல்லையா? இப்ப அல்லாஹ் தஆலா பாருங்க, இந்த ரப்புல் ஆலமீன் அவன் நமக்கு நன்றி செலுத்துறாங்க. எப்படி? புரியல உங்களுக்கு? நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் என்ன செய்யறான்? நமக்கு நன்றி செலுத்துறான். அது என்னங்க, அல்லாஹ் நமக்கு நன்றி செலுத்துறானா? அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பேரோட சேர்த்து அவனுடைய குர்ஆன்ல ஷாக்கிர் ஷக்கூர்னு சொல்றான். அல்லாஹ் நன்றி செலுத்துபவன், ரொம்ப அதிகம் நன்றி செலுத்துபவன் அல்லாஹ் சொல்றான். என்ன புரியலையே? அல்லாஹ் நன்றி செலுத்துறானா? அல்லாஹ் நன்றி செலுத்துறான். அல்லாஹ் நன்றி செலுத்துவது என்ன தெரியுமா? நீங்க அவனுக்காக ஒரு அமலை செய்றீங்க, அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நீங்கள் செய்ததை விட பெரிய கூலியை உங்களுக்கு தருகிறான். இது அல்லாஹ் நன்றி செலுத்துவது. எப்படி? அல்லாஹு தஆலா நமக்கு நன்றி செலுத்துகிறான் என்றால் என்ன? நம்ம செய்யற அமல அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இது பெரிய விஷயம். இது நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது இருக்குது. இது என்ன சும்மா நினைச்சுக்கிட்டீங்களா? இத அல்லாஹ் நினைச்சானா தூக்கி போட்டு போடா பிச்சைக்காரன, நீ என்னடா பெருசா அமல் செஞ்சுட்ட அப்படின்னு தூக்கி போடலாமா? போட முடியாதா ரப்பால? சொல்லுங்க பார்க்கலாம். புரியல உங்களுக்கு? நம்ம என்னமோ பெருசா செஞ்சு கிழிச்சிட்டோமா? நம்மலாம் எல்லாம் கரெக்டா தொழுது முடிச்சிட்டோமா? கரெக்டா ஓதிட்டோமா? எல்லாம் கரெக்டா செஞ்சிட்டோமா? அல்லாஹ் நினைச்சானா நீ ஒண்ணுமே ஒழுங்கா உருப்படியா செய்யல, போடான்னு தூக்கி எறியலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் அப்படி செய்யவே மாட்டான். அதனாலதான் நபிமார்கள் எப்படின்னு சொன்னா, அமல கபூல் பண்றதுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல துஆ கேட்பாங்க. இதுக்குதாங்க பிரச்சனையே இங்கதாங்க இருக்கு. நம்ம அவங்கள பத்தி படிக்கிறதே கிடையாது. யார பத்தி? நபிமார்களை பற்றி, நல்லவங்களை பற்றி சொல்லுங்க. படிக்கிறது கிடையாது. நம்ம படிக்கிறதுலாம் குப்பை. காலையில பேப்பரை திறந்து எவன் எவனோட ஓடுனா, எவன் எவனோட ஓடுனா, எவன் ஆட்டைய போட்டான், மாட்டைய போட்டான், கழுதையை போட்டான், இதான் படிச்சு மண்டையை நப்பிக்கிட்டு இருக்கு. நபிமார்களுடைய வரலாறு எங்க படிக்கப்படுது? சொல்றது புரியல உங்களுக்கு? பாருங்க, இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா நபியினா வஸல்லம்
எப்பேற்பட்ட கலீல், எப்பேற்பட்ட நபிங்க, அல்லாஹு அக்பர். அவ்வளவு சிரமத்துக்கு இடையில, தியாகத்துக்கு இடையில வந்து அந்த காபாவை கட்டிட்டு ரப்பனா தகப்பல் மின்னா, நினைச்சு பாருங்க, ரப்பனா தகப்பல் மின்னா, எங்கள் ரப்பே எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள் அப்படின்னு பிச்சை கேட்கிறாங்க அல்லாஹ்விடத்துல. ரப்பனா தகப்பல் மின்னா, எங்கள் ரப்பே இதை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள் அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நீ கண்டிப்பா என் அமலை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு அல்லாஹ்க்கு ஆர்டர் போடுற மாதிரி இருக்கான் இவன் வேலை. இப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்ச உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொன்னாங்க. எவ்வளவு பயந்திருப்பாங்க, புரியல உங்களுக்கு? தொழுது முடிச்ச உடனே சலாம் கொடுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். எவ்வளவு பயந்திருப்பாங்க. இந்த தொழுகையில தான் குறை செய்தோன்னு சொல்லி நினைச்சு எவ்வளவு உணர்ந்திருந்தால் இந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் 1க்கு 3 தடவை. நம்ம எப்படி எல்லாத்தையும் மண்டையில போட்டு தொழுதுட்டு கூட அப்படிதான், எப்படி அதாங்க இந்த பெருமை, கருவம், நான் கரெக்ட், இதுதான் இன்னைக்கு பிரச்சனையே, புரியுதா? அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ் தஆலா அவன் ரொம்ப பெரிய அடியார்கள் மேல கருணை உள்ளவங்க. குர்ஆனை கொஞ்சம் திறந்து படிச்சு பாருங்க, ரொம்ப முஹப்பத் வச்சிருக்கிறான். நீங்க கொஞ்சம் செஞ்சா போதுங்க, அவ்வளவுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு உயர்வாக்கிடுவான், அவ்வளவு உயர்த்திடுவான் அல்லாஹ் தஆலா. எப்படி புரியல உங்களுக்கு? இங்க பாருங்க, ஒரு ஹதீஸ் பாருங்க. எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒருத்தர் அப்படியே போறாரு. கைஃப முத்தக்திம் طيب ان شاء الله في دقائق ان شاء الله. ஒருத்தர் போறார், காட்டு வழியில போறார். போனா அவருக்கு தாகம் ஏற்பட்டுச்சு, தண்ணி தாகம் ஏற்பட்டுச்சு. அவர் பாக்குறாரு, ஒரு கிணறு இருக்குது. கஷ்டப்பட்டு அந்த கிணத்துல இறங்கி தண்ணியை குடிச்சிட்டு மேல வர்றாரு. வந்து பார்த்தா வெளியில ஒரு நாய் அங்க இருக்கக்கூடிய அந்த ஈரமான மண்ணை நக்குது. ஈரமான மண்ணில் என்ன இருக்கும், ஏதோ கிடைச்ச வரைக்கும் சொல்லிட்டு அது அப்படி நம்ம ஊர்ல இருக்கும்ல அந்த மாதிரி நக்கிக்கிட்டு இருக்கு. அவர் பாக்குறாரு, அச்சோ லகத் பலக ஹாதா மிஸ்லுல்லதி பலக பி, நமக்கு தாகம் வந்த மாதிரி இந்த நாய்க்கு ரொம்ப தாகமா இருக்கு போல இருக்கு, அதான் இந்த மண்ணை அப்படியே நக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. எங்க பாத்திரமா வச்சிருக்கிறாரு, சட்டி புட்டியா வச்சிருக்கிறாரு, ஒண்ணுமே இல்லையே. இவரே போய் கீழே இறங்கி அள்ளியில தண்ணி குடிச்சிட்டு வராரு. பார்த்தாரு, என்னடா பண்றது இதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு, தண்ணி கொடுக்கறதுன்னு பார்த்தாரு. இந்த ஹுஃப், அந்த காலத்துல லெதர் சாக்ஸ் இருக்குல்ல, இப்ப நம்ம சாக்ஸ் போறோம்ல, அந்த மாதிரி லெதர் சாக்ஸ் ஷூ பூட் இருக்கு பாருங்க, மேல வரைக்கும் இருக்கும், அந்த மாதிரி போட்டிருந்தாரு. உடனே ஒரு ஐடியா பண்ணாரு, சரி பரவாயில்ல, அதுல தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த நாய்க்கு ஊத்துவோன்னு சொல்லி தான் ஷூவை கலட்டி, பூட்டை கலட்டி அதை கீழே போய் இறங்கி கஷ்டப்பட்டு அதுல தண்ணி எடுத்து கொண்டு வந்து அந்த நாய்க்கு கொடுக்கறாருங்க. அதுவும் எப்படி கொண்டு வர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத பூட்டை தன்னுடைய வாயில கவ்விக்கிட்டு அவர் மேல ஏறாரு. 2 கையிலையும் பிடிச்சு கிளம்பி ஏறணும்ல, ஏறாரு. வந்து அந்த நாய்க்கு அந்த தண்ணியை கொடுக்கிறார். ஃபஸகல் கல்ப, ஹதீஸுடைய வார்த்தையை பாருங்க. ஃபஷக்கரல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அவருடைய இந்த அமலுக்கு நன்றி செலுத்தினான், அவரையே மன்னித்து விட்டான். முடிஞ்சு, டோட்டலி ஃபர்கிவ்னஸ், எல்லாம் கம்ப்ளீட் முடிஞ்சு, அவ்வளவுதான். இது அல்லாஹ் ஷாக்கிர், அல்லாஹ் ஷக்கூர். அல்லாஹு தஆலா அவ்வளவு பெரிய நன்றி அறியக்கூடியவன். இந்த ஒரு அமலுக்கு அல்லாஹ் எப்பேற்பட்ட கூலியை கொடுத்தான், மொத்தமா நான் உன்னை மன்னிச்சுட்டேன்டா அடியான்ட்டான். நீ ஒரு நாய் மேல இவ்வளவு இரக்கம் உள்ளவனா இருந்தா நான் எவ்வளவு இரக்கம் உள்ளவன். அப்படித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் அப்படித்தாங்க. இன்னொரு ஹதீஸ் வருது, அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமை, இது தெரிஞ்சுக்குங்க, ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ஒரு பெரிய பணக்காரனை கூப்பிடுவான். என்ன பயந்துடாதீங்க, பெரிய பணக்காரன் அல்லாஹ் கூப்பிடுவான். இந்த மாதிரி பணக்காரங்களா இருந்தா பயப்பட வேண்டியதில்லை, இல்லைன்னா மாட்டிக்க வேண்டியதுதான். புரியுதா? இங்க வாடா அப்படிமா. அல்லாஹ், என்னடா ரப்பே இவ்வளவு காசு கொடுத்தேன்,
எவ்வளவு பணம் கொடுத்தேன்? ஆமாண்டா ரப்பே. என்னடா அமல் செஞ்ச? சொல்ல, யா அல்லாஹ் நான் ஒண்ணுமே பண்ணலையடா அல்லாஹ், ஒண்ணுமே நான் செய்யலையே அப்படிமா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குடா அல்லாஹ், நான் யாராவது கடன் கேட்டாங்கன்னா கடன் கொடுப்பேன், கொடுத்துட்டு என்னுடைய அடிமைகள்கிட்ட அவங்க எப்ப திருப்பி தர்றாங்கன்னு கேட்டு எழுதிக்க சொல்லுவேன், எழுதி வச்சிருப்பேன். அந்த தவணை வரும் பொழுது அதை வாங்குறதுக்கு நான் ஆள் அனுப்புவேன். அப்படி அனுப்பும் போது நான் கடன் வசூல் செய்யக்கூடிய என்னுடைய அடிமைகள்கிட்ட நான் சொல்லி அனுப்புவேன், இந்த பார்ப்பா, இந்த ஆள்கிட்ட போ, இவ்வளவு கடன் கொடுக்கணும்னு கேளு, நீங்க சொன்ன தேதி இன்னைக்கு தேதி வந்துருச்சுன்னு சொல்லு, அவர் கொடுத்தாருன்னா வாங்கிக்க, இல்ல அவர் கஷ்டத்துல இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சரி இந்தாங்க இன்னொரு மாசம் தவணை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துரு, அவரை கஷ்டப்படுத்திராத, இதை நான் சொல்லி அனுப்புவான்ல, இதுதான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு அமல்லன்னு சொல்லிட்டு. புரியுதா? அல்லாஹ் என்ன திரும்ப சொல்லுவான், அட அடியானே, என்னுடைய அடியார்களுக்கு விட்டு கொடுத்த நீ உன்னை விட விட்டு கொடுப்பதற்கு நான் தகுதியானவன், உன்னை மொத்தமா மன்னிச்சுட்ட போடா சொர்க்கத்துக்குன்றான் அல்லாஹ் தஆலா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். பாத்தீங்களா அல்லாஹ்வுடைய சுக்ர பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய நன்றி அறிதல பாருங்க. ஏன் அடியார்களுக்கு நீ விட்டு கொடுத்தீல, உனக்கு நான் விட்டு கொடுக்காம இருப்பனா, போ சொர்க்கத்துக்குன்றான் அல்லாஹ் தஆலா. பண்பானவர்களே, இந்த சுக்ர் என்ற நிஅமத் இருக்குதே, அது என்னன்னு சொன்னா, முதல்ல அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நம்ம மனசுல அறியணும். அல்லாஹ் இது எனக்கு செஞ்ச நிஅமத்து, இது அல்லாஹ் எனக்கு செஞ்ச ரஹ்மத்து, ஒவ்வொன்னையும் அல்லாஹ்வோட எந்த வாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிச்சோ உடனே நான் ஆரம்பத்துல சொன்ன பாருங்க ஆயத்து, வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், எல்லாமே மழை பெய்யுதா அல்லாஹ் கொடுத்தது, குழந்தையா அல்லாஹ், படிப்பா அல்லாஹ், அறிவா அல்லாஹ், வேலையா அல்லாஹ், எல்லாம் என் ரப்பு கொடுத்தது, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு கவலை சாப்பிட்டியா அல்ஹம்துலில்லாஹ் இல்லையா தஅமனி, தண்ணி குடிச்சியா அல்ஹம்துலில்லாஹ், ட்ரெஸ் போட்டியா அல்ஹம்துலில்லாஹ், எல்லாத்துக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இர்ஃபான், அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத்தை அறிதல், அதற்கு நாவால் நன்றி சொல்லுதல், உடலால் அந்த நிஅமத்தை சரியாக பயன்படுத்துதல், இதை கவனிக்கணும். இப்ப ஒருத்தர் நாவால அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாரு, ஆனா உடலால நாஃபர்மானி கர்த்தா ஹே, அல்லாஹ்வுக்கு மாற்றம் பண்றான். எப்படி? கண்ணை கொண்டு பார்க்க கூடாததை பார்க்கிறான், கையை கொண்டு பிடிக்க கூடாததை பிடிக்கிறான், காலை கொண்டு போகக்கூடாத இடத்திற்கு போகிறான் என்று சொன்னால் அவன் நாவுனால அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இருந்தாலும் சரி, அவன் நன்றி கெட்டவன். புரியுதா இல்லையா? அப்ப நம்முடைய உள்ளத்தால் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அறிவது, நாவால் அல்லாஹுவை புகழ்வது, உடல் உறுப்புகளால் அந்த நிஅமத்தை ஹலாலான வழியிலே செலவு பண்ணுவது. யஅமலு ஆல தாவூத ஷுக்ரா, அல்லாஹ் தாவூத் நபியுடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் சொல்றா, தாவூத் நபியுடைய குடும்பமே, அல்லாஹ் உங்களுக்கு ரொம்ப அருள் புரிஞ்சிருக்கிறான், எனக்கு நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் அந்த நிஅமத்துகளை நீங்கள் ஹலாலான வழியிலே பயன்படுத்துங்கள். இப்ப காசு நீங்க ஹலாலா சம்பாரிச்சீங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டீங்க, ஜகாத் கொடுத்துட்டீங்க, முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் அந்த காசை வச்சு சினிமா கோட்டைக்கு டிக்கெட் வாங்கிட்டு போலாமா? சொல்லுங்க, என்னப்பா சொல்ல மாட்டேங்கிறீங்க? போலாமா? இல்லையே, ஒன்னும் சொல்ற மாதிரி தெரியலையே. அல்லாஹ்விற்கு பிடிக்காத வழியில் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை பயன்படுத்துவது, இது அல்லாஹ்விற்கு நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்வது. அல்லாஹ்வுடைய நிஅமத் இருக்குதே, அந்த நிஅமத்தை அல்லாஹ்வோட சேர்க்கணுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை மழை பெஞ்சப்ப சொன்னாங்க, நல்ல மழை பெஞ்சிச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்பஹ பினன் நாஸி ஷாக்கிருன் வ மின்ஹும் காஃபிர். இன்றைக்கு நன்றி உள்ள ஒரு அடியானும் இருக்கிறான், காஃபிரான அடியானும் இருக்கிறான். நன்றி கெட்டவனா ஒரு அடியானும் இன்னைக்கு இருக்கிறான்னு சொல்லிட்டு, என்ன யார் அல்லாஹ்வுடைய ரஹமத்துன்னு சொன்னாங்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக ஆகிவிட்டார்கள். யார் இன்ன நட்சத்திரம், இன்ன நட்சத்திரத்தால், இன்ன கோள்களினால், இன்ன கிரகத்தினால் மழை பொழிந்தது என்று சொன்னார்களோ அவர்கள் நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொண்டார்கள். புரியுதுங்களா இல்லையா? அப்ப அந்த நன்றி என்பது அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத்தை உள்ளத்தால் உணர்வது, நாவால் அல்லாஹுவை புகழ்வது, அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். இரண்டாவது, அந்த அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத்திற்கு ஏற்ப நாம் அமல்களை செய்வது, அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக அந்த அமல்களை சரியாக கொண்டு செல்வது.
இப்ப இந்த சிஃபத்து தான் நபிமார்களிடத்தில் இருந்த சிஃபத்து. அல்லாஹ் தஆலா நம்முடைய நிஅமத்துகளை, அவனுடைய நிஅமத்துகளை நமக்கு நிறைய சொல்லிக்கிட்டே வர்றான். நீங்க குர்ஆன் எடுத்து பாருங்க. லஅல்லக்கும் தஷ்குரூன் வலஅல்லக்கும் தஷ்குரூன் அஃபலா யஷ்குரூன். அல்லாஹ்வுடைய நிஅமத்தை சொல்லி சொல்லி இதற்கு இவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க மாட்டார்களா, இதற்கு இவர்கள் நன்றி அறிய மாட்டார்களா, திரும்ப திரும்ப அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நன்றி உள்ளவர்களாக நீங்கள் இருக்க மாட்டீர்களா, நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா, நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகவே இப்படி பல வசனங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஏன்? இந்த ஷுக்ர அல்லாஹ் தஆலா நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறான். பாருங்க, அல்லாஹ்விடத்துக்கு நம்ம நன்றி செலுத்தும் போது முதலாவது என்ன தெரியுமா? ஒன்னு, அந்த ஷுக்ருடைய ஹக்க நம்ம நிறைவேற்றுறோம். இரண்டாவது, அந்த நிஅமத்தை பாதுகாத்துக் கொள்கிறோம். எனவேதான் ஹசன் பஸ்ரி சொல்றாங்க, ஷுக்ர் என்ற இந்த தன்மைக்கு சலஃபுகள் அல் ஹாஃபிஸ், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஷுக்ர் என்ற நிஅமத், அந்த தன்மைக்கு அல் ஹாஃபிஸ், பாதுகாக்கக்கூடியதுன்னு பேர் சொல்லுவாங்களா. ஏன்னா எந்த நிஅமத்துக்கு நீங்க ஷுக்ர் செஞ்சிட்டீங்களோ அந்த நிஅமத்தை நீங்க பாதுகாத்துட்டீங்க. எந்த நிஅமத்துக்கு நீங்க ஷுக்ர் பண்ணலையோ அதை நீங்க பாழாக்கிட்டீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும். நன்றி செலுத்தினால் அல்லாஹ் நிஅமத்தை அதிகப்படுத்தி கொடுப்பான். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சிருக்கு. அல்லாஹ்வுடைய பொருத்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, யார் ஒரு மனிதன் காலையில ஒரு தடவை அவன் எந்திரிக்கும் பொழுது, அல்லாஹும்ம மா அஸ்பஹ பி மின் நிஅமத்தின் அவ் பி அஹதின் மின் ஹல்கிக ஃபமின்க வஹதக ஃபலக்கல் ஹம்து வலக்கஷ் ஷுக்ர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காலையில ஒரு தடவை எந்திரிக்கும் போது, யா அல்லாஹ், இன்றைய காலை பொழுதில் எனக்கு என்ன நிஅமத்து கிடைத்ததோ, அல்லது உனது அடியார்களில் யாருக்கு என்ன நிஅமத்து கிடைத்ததோ, அந்த எல்லா நிஅமத்தும் நீ கொடுத்தது, நீதான் அந்த நிஅமத்தை கொடுத்தாய், உனக்கு இணை இல்லை, உனக்கே எல்லா புகழும், உனக்கே எல்லா நன்றிகளும் என்று காலையில சொன்னா. அதே போல சாயந்தரமா ஒரு தடவை, அல்லாஹும்ம மா அம்ஸா பி மின் நிஅமத்தின் அவ் பி அஹதின் மின் ஹல்கிக் ஃபமின்க வஹதக ஃபலக்கல் ஹம்து வலக ஷ்குர். யா அல்லாஹ், இன்றைய மாலையில் எனக்கு என்ன கிடைத்ததோ, அல்லது வேறு யாருக்கு என்ன நிஅமத்து கிடைத்ததோ அது எல்லாம் நீ கொடுத்தது, உனக்கே எல்லா புகழும், உனக்கே எல்லா நன்றிகளும்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி செஞ்சா ஃபகத் அத்தா ஷுக்ர யௌமிஹி, அவர் அன்றைய தினத்திற்குரிய நன்றியை அவர் செலுத்தி விட்டார். இத மாலையில சொன்னா ஃபகத் அத்தா ஷுக்ர லைலதிஹி, அவர் அன்றைய இரவனுடைய நன்றியை, அந்த அன்றைய இரவுக்குள்ள நன்றியை அவர் செலுத்தி விட்டார். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வை நம்ம புகழ்ந்துகிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுக்கு நம்ம அந்த திக்ருகள், துஆக்களை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ், அன்பானவர்களே, இப்ப இந்த ஒரு விஷயம் இருக்குதே, இது ரொம்ப கவலையான ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, இந்த ஷுக்ருக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கவலைப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்கன்னு. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவுல தொழுது தொழுது அவங்களுடைய கால் வீங்கிருச்சு. காலையில பார்த்தா, அப்ப கேட்கப்படுது, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டானே, இவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறீர்களே இன்றைய இரவுன்னு சொல்லி ஒரே வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்விற்கு நன்றி அறியக்கூடியவனாக, நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டாமான்னு சொல்லி. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு நிறைய நிஅமத்து செஞ்சிருக்கான். நம்முடைய உடல்ல நிஅமத்து செஞ்சிருக்கான், நம்முடைய செல்வத்தில் அல்லாஹ் நிஅமத்து செஞ்சிருக்கான், நம்முடைய வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் நிஅமத்து செஞ்சிருக்கான். எல்லா வகையிலுமே அல்லாஹ்வுடைய நிஅமத்தை ரொம்ப சிறப்பா இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு நிஅமத்துக்கும் தனித்தனியா அந்த நிஅமத்தை புரிந்து அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டத்தனமாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பாருங்க துன்யால, தீன்ல உங்களுக்கு மேல உள்ளவங்களை பாருங்க, அப்பதான் நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள் சொல்லிட்டு. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே நாம் நெருங்குவதற்கு இந்த ஷுக்ர் என்ற தன்மை இது மிக முக்கியமான ஒன்று. இந்த ஷுக்ர் என்பது அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நினைத்து நினைத்து அல்லாஹ்வை நாம் அதிகம் புகழ்வதின் மூலமாக, அல்லாஹ்வை நாம் அதிகம் வணங்குவதின் மூலமாக, அதற்காக நாம் துஆ கேட்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெறும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய ஒரு சிறந்த அந்த சிஃபத்தை, தன்மையை எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானாக. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி அவனுடைய நிஅமத்துகளை அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த வகையிலே செலவு செய்யக்கூடியவர்களாக, அந்த நிஅமத்துகளுக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.